ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பயங்கர வைரலாக போயிட்டு என்னன்னா, இன்றைக்கி 2 பேர் எவிட் ஆகிட்டாங்க, இந்த மிட்வீக் விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனலில் வந்து போட்டதாக வந்துட்டு நம்மளோட சேனல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க, அண்ணே இந்த மாதிரி எவிட் ஆகிட்டாங்களே உண்மையா அப்படின்ட்டு. இதில் என்ன கொடுமைன்னா, இவங்களாம் எப்படி வந்து இந்த மாதிரிலாம் கதையை க்ரியேட் பண்ணாங்க சத்தியமாக புரியல எனக்கு. எப்படி இவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு நியூஸ் வர மாதிரியே நடிக்கிறாங்க. இதை நம்பி என்ன பண்ணிடுறாங்க, இவங்க முன்னாடியே சொல்லிடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி சப்போஸ் ஏதாவது நடந்துருச்சு வச்சுக்கிங்களேன், பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோன்னு சொல்கிறது அப்படி நடக்கலன்னு வச்சுக்கிங்களேன், இப்படி தாங்க இருந்துச்சு பிளான் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி தான் வந்துட்டு பிரபலமாக இருக்கிற நிறைய சேனல்ஸ், எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிற நிறைய சேனல்ஸ் வந்து இந்த மாதிரி ஏமாற்றிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. இது வரைக்கும் யாரும் வெளியே போகலை. இதில் இன்னொரு பெரிய மேட்ரு என்னென்னா, இவங்க இது எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். 8 எக்ஸ்டெண்டர்ஸன்ஸாக இருக்கவங்க வந்து உள்ளே இருக்கிறவங்களை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு. அதுவே வந்துட்டு இப்போ என்னவா நியூஸ் வருது அப்படின்னா, அதுவே வந்து மேபி ப்ராங்காக தான் இருக்கும். இதேமாரி சீசன் 7 பண்ணாங்க, ஏன்னா மாற்றினாங்களா? அது எப்படிங்க 1வது நாள்லேருந்து இப்போ வரைக்கும் உழைப்பு போட்டவனை வந்துட்டு ஒரே வார்த்தை வந்து திடீர்னு ஒருத்தன் வந்துட்டு உழைப்பு போட்டு நான் அதை பிடிக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நடக்கிற காரியமாக? வைல்ட் கார்டு என்ட்ரியில் வரவங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு ஏங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்க நடுவில் வந்து தட்டிட்டு போகிறாங்கன்ற மாதிரி பேசுகிறோம். இதை எப்படி அலோவ் பண்ணுவாங்க? இது எல்லாமே சுறுசுறுப்பு, அந்த ஆட்டத்தோட சுறுசுறுப்பை ஏற்றுறதுக்கு. ஆனால் இங்கே வந்து என்ன நடக்குதா, இதை ஒரு யூஸ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி அவங்க போயிட்டாகே, இன்றைக்கி இவங்க போயிட்டாகே, இன்றைக்கி ஒன்றும் நடக்கலை. அதேமாதிரி இன்றைக்கி குரூப்பாக டான்ஸ் ஆட போகிறாங்கன்ற அப்டேட் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறமா திரையை வந்து மூட போகிறாங்கன்ற அப்டேட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ஏதாவது சம்பவங்கள் நடக்கணும். இதுக்கப்புறமா தான் மேபி அது வந்துட்டு இன்றைக்கி நைட்டு நடந்துச்சுன்னா நாளைக்கு தெரியும். இல்லை நாளைக்கு நம்ம விஜய் சேதுபதி அவர்களே வந்துட்டு வெளியே அனுப்பணும் ஆச்சரியப்படுது. ஆக மொத்தம் 2 பேர் வெளியே போகிறாங்க. அதில் வந்துட்டு கன்ஃபார்ம் பவித்ரா. ஏன்னா பவித்ராக்கு ஓட்டு கம்மியாக இருக்குது, சரிங்களா? அதுக்கு மேலே இருக்கிற ஒருத்தர் தான் யாருன்றது ஒரு பயங்கர சஸ்பென்ஸாக இருக்குது. நிறைய பேர் கருத்து ராணுவ மாதிரி சௌந்தர்யா தூக்கிறதுக்கு வேலை நடக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவுக்கு ஹைப்பை கிளியர் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க நம்ம சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் உள்ளே இருக்கிறவங்க பண்ணுறாங்களோ வெளியில் இருக்கிறவங்க பண்ணுறாங்களோ, ஆனால் ஃபேர் பண்ணுறவர் வந்துட்டு முத்துக்குமனுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு இதை உண்மை நம்பி இந்த எக்ஸ்சேஞ்சுறது நடக்கும், மேபி நடந்தால் நான் உள்ளே போயிடுவேன்னு சொல்லிட்டு நம்பி என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து சௌந்தர்யாவும் ஜாக்னு அட்டாக் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்களோட சிம்பத்தி ஓட்டை வந்து கெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, ஏற்றிக்கிட்டு இருக்காரு. என்னத்தை சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இது வரைக்கும் எவிக்ஷன்ற விஷயமே எதுவுமே நடக்கலை. ஆனாலும் சில சேனல்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.